ரவை மட்டும் பயன்படுத்தி ரொம்ப வித்தியாசமா சுலபமா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சாஃப்டான லட்டு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். ஒரு மிக்ஸி ஜார்ல அரை கப் தேங்காய் துருவல் உள்ள சேர்த்துட்டு லேசா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணீர் ஊத்த வேணாம். இதோ இந்த மாதிரி பூவா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் நல்லா உருகி வந்ததும் 10-12 முந்திரி பருப்புகளை லேசா உடைச்சிட்டு உள்ள சேர்த்து லேசா வறுத்து விட்டுருங்க. முந்திரி இந்த அளவுக்கு வறுபட்டு வந்த பிறகு கொஞ்சம் உலர் திராட்சைகளையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. திராட்சை நல்லா குண்டு குண்டா பலூன் மாதிரி வந்த பிறகு இப்ப இதுல 1 கப் ரவை உள்ள சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே லேசா வறுத்து விட்டுறலாம். நம்ம நார்மலா ரவா லட்டுக்கெல்லாம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு லேசா நிறம் மாதிரி நல்ல வாசமா வறுபட்டு வரும்போது நாம அரைச்சி எடுத்த தேங்காய உள்ள சேர்த்தலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் நீங்க அப்படியே துருவி போட்டீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் பெருசா இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது ரவை கூட மிக்ஸ் ஆகி ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு அப்படின்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நல்ல வாசமா இருக்கும். அந்த நெய்யிலேயே ரவையும் தேங்காயும் நல்லா வறுபட்டு வரணும். சேம் நம்ம ரவை லட்டுக்கு வறுப்போம் இல்லையா, அதே மாதிரியே நல்லா வறுத்து எடுத்துக்கங்க ஒரு மிதமான தீயிலேயே வச்சு. இப்ப இந்த அளவுக்கு ரவையும் வறுபட்டு தேங்காயும் நல்லா நெய்யில வதங்கி சூப்பரா வாசம் வந்துட்டு இருக்கு. இப்ப இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதுல கொஞ்சமா பால் தெளிச்சு உருட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரவா லட்டு ரெடி ஆயிரும். நம்ம ஏற்கனவே ரவா லட்டு ரெசிபி அப்லோட் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதை இன்னும் ரொம்ப சூப்பரா சாஃப்டா கொஞ்சம் வித்தியாசமா நம்ம ட்ரை பண்ண போறோம். இப்ப ஒரு கடாயில 3 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணீர் சேர்த்துட்டு 1 கப் சுகர் உள்ள சேர்க்கிறேன். உங்களுக்கு இனிப்பு குறைவா வேணும் அப்படின்னா குறைவா சேர்த்துக்கங்க. ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், ஃபுட் கலர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஆரஞ்சு கலர் சேர்த்திருக்கேன், மொதிசூர் லட்டு மாதிரி வேணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு வேணானா நீங்க பிளேனாவே செய்யலாம். நார்மல் ரவா லட்டு மாதிரி கலர்ல கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணீர் இந்த மாதிரி லேசா கொதிச்சு வரும்போது நம்ம வறுத்து எடுத்த ரவை தேங்காய் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஹை ஃபிளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. லோ ஃபிளேம்ல வச்சு கலந்தீங்க அப்படின்னா சாஃப்ட் ஆகி ரவை கேசரி மாதிரி ஆயிடும். ஸோ ஹை ஃபிளேம்லயே வச்சு நீங்க கலந்து விடணும். அந்த ரவையில தண்ணீர் எல்லாம் வத்தி ஒரு புட்டு மாதிரி ஃபார்ம் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா ஹை ஃபிளேம்லயே கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு தண்ணீர் எல்லாம் வத்தி நல்லா ட்ரையா இருக்கும் போது இதை மூடி வச்சிடலாம். காத்து போகாம மூடி வச்சிருங்க. இந்த மாதிரி மூடியில லேசா ஹோல் இருந்தா கூட அதை அடைச்சிருங்க. தம் ஸ்டேஜ் மாதிரி இருக்கணும். உள்ளுக்குள்ள நல்லா வெந்து வர மாதிரி இருக்கணும். இப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். சரியா 10 நிமிஷத்துல நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். ரவை குழஞ்சு போகாம நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப நம்ம கைகள்ல லேசா நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம லட்டு உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி லட்டு ஷேப்க்கு லேசா உருட்டி எடுத்துருங்க. விருப்பப்பட்டா மேல ஒரு முந்திரி. இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான ரவா லட்டு ரொம்ப வித்தியாசமா ரெடி ஆயிருச்சு. நார்மலா நம்ம எப்போதும் செய்யற ரவா லட்டுக்கு தண்ணீர் ஊத்தி வேக வைக்க மாட்டோம். நம்ம ஏற்கனவே கலந்தோம் இல்லையா, அதை அப்படியே உருண்டை பிடிச்சு வைப்போம். லேசா ட்ரையா இருக்கும், அது சாப்பிட நல்லா இருக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரவா லட்டு வெர்ஷன் 2 கூட நீங்க சொல்லலாம். ரொம்ப சாஃப்டான ரவா லட்டு. எப்போதும் போல அந்த ட்ரையான ரவா லட்டு செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாவும் செஞ்சு கொடுங்க. குட்டி பசங்க ரொம்ப ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க. சோ மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த சாஃப்டான ரவா லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.